அப்படி பாட்டு போட்டிருந்தானா இந்த பாட்டு என்ன மெட்டில இருந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எங்க மாமா முதல்ல பாடினாரு. அந்த மெட்டை தான் இந்த பாட்டை தூக்கி போட்டிருக்காங்க. எப்படி முத்தாக சொத்துக்கு சொத்தாக நம்ம பார்த்திருப்போம் சத்யாவரனுக்கும் சாவித்திரி நாடகத்துல. இந்த நாடகத்துல வந்து சத்யாவரனுக்கும் சாவித்திரிக்கும் ஒரு தர்க்க பாட்டு வரும். சங்கரதாஸ் சுவாமி அழகா போட்டிருப்பாரு. எப்படின்னு கேட்டா ஏனோ என எழுப்பலானாய் மனமா அப்படியே தூக்கி போட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால. அழகே பிரம்மனிடம் கொடுக்க போயிருந்து பாட்டை திருடி பகட்டு வருதை விட ஓட்டை எடுத்து ஊர்வலி போகலாம். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல இப்படியெல்லாம் பாட்டுறதா நம்ம கதைக்கு வந்துருவோம். நான் பாடலாமா முதல்ல மாமா கேட்கறீங்களா? பேசாம இருக்கல வணக்கம் சொல்லிட்டே இருக்கல. அதானே எந்த வர போறீங்க எனக்கு தெரியல. மறிக்கொழுந்தே மல்லிகை பூவன் நாரதர் பாடக்கூடாதுங்க. அது அப்படியே அந்த பாட்டை மாத்தி பார்ப்போம். மாத்துக்க மெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வனத்தை வர்ணிக்கிற மாதிரி நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி எழுதி பாடுவோம். வனத்தினிலே அதன் சிறப்பழகே வனத்தினிலே அதன் சிறப்பழகே அருமையான கானம், பெருமையான கானம். இந்த மாதிரி கானத்தை நம்ம பகுதியில காணோம். பண்ணி பண்ண சொல்றது இது என்ன கானம் தானா? உண்மையில இவர்கள் எல்லாம் என்ன மனித ஜென்மங்கள் தானா? யார் சொன்னா? இவங்கெல்லாம் மனுஷனுக்கு பிறக்கலன்னு நினைக்கிறேன். ஏங்க மனிதனுக்கு பிறந்திருந்தா இது போல குரல் கிடைக்குமாங்க? பெரியாள், மகரையாள், சகோடையாள், செங்கோட்டியாள் என சொல்லக்கூடிய 4 வகை யாழில் இருந்து வரக்கூடிய கானத்தை விட இந்த பெண்ணினுடைய குரல் ஓசையை கேட்கும் போது உண்மையிலே சொல்றேன், எத்தனையோ பெண்களை நானும் பார்த்துட்டேன். ரம்பாவை பார்த்தேன். சினிமா நடிகர் ரம்பாவை சொல்லிட்டு ரம்பை, ஊர்வசி, துலோத்துமைங்கிற பல பெண்களை பார்த்திருக்கேன் மாமா. ஆமா தேவலோகத்துல. அப்படியெல்லாம் பார்த்தானு இந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த ஆட்டம்லாம் என்ன ஆட்டம்? பரதக்கலைங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு சிறந்த கலை பரதக்கலை. அருமையாக அந்த பரதநாட்டியத்தை இன்னைக்கு முழுமையா பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதனால இந்த பெண்ணு அழகான பெண்ணு. உலகத்துல எத்தனை பெண்களை பார்க்கலாங்க? பெண்கள்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. பெண்கள் எப்படி இருக்கணும்? பொக்கோகம் முடிச்சிருக்கீங்களா? பொக்கோகத்துல இருக்குமாமா. பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது, பிடி உஷா மாதிரி ரொம்ப குட்டையாவும் இருக்கக்கூடாது, டைனிங் மாதிரி. அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சம உயரம்னு சொன்னா 32 லட்சம் பெண்களுக்கு சம உயரம், மிருதுவான தேகம், சம உயரமா இருக்கணும், மிருதுவான தேகமா இருக்கணும். அப்படி மேல தொட்டு பார்த்தோம்னா பூ மாதிரி மென்மையா மிருதுவா இருக்கணும். ஒரு சில பேருக்கு எருமத்தோல் மாதிரியே இருக்கு. அதனாலதான் சம உயரம், மிருது தேகம், கருத்த மயிர், வட்ட முகம், பெருத்த கண், நேர் நாசி, சிறுத்த வாய், சிவந்த உதடு, நிலவு போன்ற தந்தப்பட்டி பல்லு, சங்கு போன்ற கழுத்து, நெடுந்தோல், இந்த கைகள் வந்து நீளமா இருக்கணுமா, நெடுந்தோல், அங்குசம், சங்கம், துவசம், பதுமாதி, சுகரேகை, ஒத்த பயோதரம், சம வயிறு, சிறுத்த இடை, விருத்த சகுனம். அப்படின்னா சகுனம்னா குண்டின்னு நான் சொல்லலாமா? அதான் கையை காமிச்சுட்டேன். அதான் சொல்லிட்டு சாமி. அதான் விருத்த இடை, விருத்த சகுனம். நுண்துடை, அழகு கணைக்கால், மிருதுவான வாதம், உரோம ரகிதமான தேகம், அற்ப நித்திரை, விரைந்த பணிவிடை, கடுஞ்சொல் இல்லாமல், கனகம் அறியாமல், இனிய குரலாக இருக்கக்கூடியது 32 லட்சம் அந்த வள்ளிக்கு தாங்க புரிஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டா கலைகெல்ல வெப்பல வெப்பல வாமொழி, காமனுடைய சிலைகெல்ல வெப்பல வெப்பல வானுதல், செந்திற்கந்தன் மலைகெல்ல வெப்பல வெப்பல வாம் கொங்கை, பாரஜு யாகில்ல வெப்பல 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 வயிறே திளைக்கன்னு சொன்னானே. அது மாதிரி வள்ளிதான் நல்லா இருக்குண்ணா. அடாடா பக்கத்துல இருக்க கிள்ளி சும்மா சொல்லப்படாங்க. எப்படி எப்படி சாரி
உங்களுக்கு தானே தெரியும். நீங்க பார்த்தாலும் எப்படி இப்பதானே நான் பாக்குறேன். கரும்பு தான் நல்லா இருக்குன்னா கூட வர்ற புழுத்தாடையும் நல்லா தான் இருக்கு. அதுவும் இருக்குது. ஆமா, மல்லியினுடைய அழகையும் கிள்ளியினுடைய அழகையும் பார்க்கக்கூடிய நேரத்துல பாட்டு பல வகை பாட்டு உண்டு. அதுலயும் சிரமமான பாடல்கள்னு ஒரு சில பாட்டு உண்டு. அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்க யாரும் கோச்சுக்காது. என்னடா இப்ப மாட்டில் வந்து கச்சேரி மனம் பண்ணிட்டு இருக்கானே, என்ன இந்த ஒரு பாட்டு அடுத்த பாட்டு அதோட முடிச்சிருவேன், அதனால கோச்சுக்காது. அதனால ஆமா, இந்த இடத்த பார்க்கக்கூடிய நேரத்தை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல உலகத்துல ரேவதி ராகம்னு ஒரு ராகம். அந்த ராகத்தை தொடுவலையல அரைச்சு தொண்டகிலதான் நினைச்சு, இதுவா அந்த ராகம்? அது கிடையாது, அது ராகம். இந்த பாட்டு பாடல மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்க தோண்டி விட்டு எரிய வச்சு நானும் கூட பேச போறேன் கணக்கா. ரேவதி ராகத்தை வாச்சு நந்தனந்தம் 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 நந்தந்தனந்தம் 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 என்னாரவே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பார்வையில்லை, ராகமில்லை ராகங்களில்லை, சங்கீதமில்லை, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. வந்து பழகுமோ ஒரு கோடை நிலவுகவ நீதானே நீதான், மனக்கண்ணில் நின்று பல கவிதை சொன்னவ நீதானே நீதானே நீதான்.
சுதந்திர வழியாக முருகன் மேலே காதல் கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால காதல் தான் இப்ப ரொம்ப மலிஞ்சு கிடக்கு. அதுலயும் நம்ம ஆளுகளுக்கு சொல்ல வேண்டாம். காதல்னு சொன்னா சத்யவானுடைய வரைபடத்தை பார்த்த உடனே ஏற்பட்டதோ சாவித்திரிக்கு ஒரு வகை காதல், நலனுக்கும் தமயந்திக்கு ஏற்பட்டதோ ஒரு வகை காதல். ஆனா இந்த காதல் எல்லாம் சிறந்த காதல் என்ன அன்புங்கிற காதல் ஐயா இருக்குன்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள வச்சிருக்காங்க கள்ள காதல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காதலை முடிப்போமா இல்ல தீர்த்து விட்டுருவோமா அப்படின்னு பார்க்க போனோம்னா முடிச்சு வைப்போம். அதனாலதான் எல்லாம் ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிப்பாங்க. நாரதர் மட்டும் ஒரு கல்லுல 3 மாங்காய் அடிக்கிறாரு. ஒரு கல்லுல 3 மாங்காய்னா அர்த்தம் என்ன? முருகன் கொடுத்த வாக்கு ஒண்ணு நிறைவேறணும், ரெண்டாவது வந்து வள்ளிக்கு திருமணம் நடக்கணும், மூணாவது என் தலை தப்பிக்கணும். இந்த 3 ஒரே காரணமா இருக்கணும். அதனால இந்த காதல் எல்லாம் விட காதல் சிறந்த காதல்னா மறுபெயர் அன்பு. இந்த அன்புங்கிறத யார் மேல செலுத்தணும்னா தன்னை பெற்ற எடுத்த தாய் நாடு, இந்த நாட்டு மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். பேசக்கூடிய மொழி தாய் மொழி. அதனாலதான் தலைவர் வந்து செம்மொழின்னு ஆக்கினார். அப்பேற்பட்ட இந்த மொழிங்கிற தலைமையான மொழி மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். இதற்கெல்லாம் மேலாக தன்னை பெற்ற தந்தையின் இடத்துல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் அவரிடத்துல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். நம்ம நாட்டுக்காக பனி மழை எல்லாம் பார்க்காம ராணுவ வீரர்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்க மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். இந்த சுதந்திரம் வாங்குறதுக்காக பாடுபட்டார்களே பல பேர், அவர்கள் மேல இந்த காதல்ங்கிற அன்பு இருக்கணும். அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அல்ல, பொதுவான கருத்து. ஆனா அப்பேற்பட்ட அந்த காதலை எல்லாம் விட சிறந்த அன்பு யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டா தன்னை பெற்றெடுத்த தாய் மேல அன்பு இருக்கணும். ஏன்னு கேட்டா அதனாலதான் இன்னைக்கும் பார்க்க போனோம்னா ஒரு தாயாகப்பட்டவ அது ஒண்ணுதான் ஊத்திட்டியா ஒன்னால முடிஞ்ச உதவி. ஒரு தாயாகப்பட்டவள் இடத்துல அன்பு இருக்கணும்னு சொன்னா தன்னுடைய ரத்தத்தையே பாராக்கி மகனுக்கு கொடுக்குறார். அதனாலதான் தாயை மதிக்கணும். அதனாலதான் தாய் நாடுன்னு சொன்னா தாய் மொழின்னு சொன்னா பேசக்கூடியத. ஒரு தாயாகப்பட்டவ என்ன செஞ்சா ஒரு மகனை வளர்த்துக்கிட்டு வர்றா. சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பையன் என்ன செய்யறான்னு அந்த தாயாகப்பட்டவளை எட்டி உதைச்சிடறான். எட்டி உதைச்ச உடனே இவளுக்கு அப்படியே ரத்தம் வலியுது, உதட்டுல இருந்து பல்லு ஒண்ணு கீழே விழுந்துருச்சு. அப்ப வந்து இவ என்ன செஞ்சான்னா அழுகல, பேசாம இருந்தா. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்ச உடனே இந்த பையன் கொஞ்சம் பெரியவன் என்ன செஞ்சான்னா அதே தாயாகப்பட்டவளை எட்டிக்கிட்டு உதைக்கிறான். அந்த நேரத்துல அவளுக்கு பல்லும் விழுகல, ரத்தமும் வலியல. அந்த நேரம் உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்தான் அந்த தாய். அப்பதான் பக்கத்து வீட்டுக்கு நம்ம கிடைச்சாடி பாவி, ஏற்கனவே தான் உதைக்கும் போது பல்லு விழுந்துச்சு, ரத்தம் விழுந்துச்சு, அப்ப அழுகல நீ, இப்பதான் உனக்கு ஒண்ணுமே ஆகலை, இப்ப ஏன்டி உட்காந்துக்கிட்டு அழுகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் அப்பதான் சொன்னாலாம், வேற ஒண்ணும் இல்ல, என் மகன் அப்ப உதைக்கும் போது எனக்கு பல்லு விழுந்துச்சு, ரத்தம் விழுந்துச்சு, இப்ப உதைக்கும் போது ஒண்ணுமே விழுகலையே, என் மகன் காலில் சத்து எதுவும் குறைஞ்சு போச்சோ அப்படின்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டு அழுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தாயாகப்பட்டவர் சொன்னாலாம். அதான் இந்த தாயினுடைய பாசங்கிறது. அதனாலதான் இந்த உலகத்துல மயக்கமும் கலக்கமும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை ஆசை. அதனாலதான் பேராசைன்னு சொன்னேன். ஆங்கிலம் பேசுறேன்னு யாரும் தப்பா நினைக்காது, இப்ப பேசுறதுனால தவறே கிடையாது. ஏன்னு கேட்டா நடந்து போறவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா ஸ்பிளெண்டர் வண்டியில போறவனை பார்த்து அவன் மாதிரி நமக்கு வண்டி கிடைக்கலையேன்னு இவனுக்கு ஆசை. வண்டியில போறவன் என்ன நினைக்கிறான்னா டாடா சுமோல போயிட்டு இருக்கானே அது மாதிரி நமக்கு கிடைக்கலையே அவனுக்கு ஆசை. அவனுக்கு என்ன ஆசை, என்னடா எல்லாரும் போறான், நம்ம என்னடா டாடா சும்மா ராக்கெட்ல எடா பாப்பா பறக்கிறதுன்னு அவனுக்கு ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. ஆனால் அதே ஆசையை எப்படி திரும்ப நினைக்கணும், இந்த நடந்து போறானே இவன் நினைக்கணும், ஆஹா கைகால் இல்லாம ஊனமா தவழ்ந்துகிட்டு வர்றாங்களே எத்தனை பேரு, கண்ணு தெரியாம எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்கானே, கடவுள் நம்மளுக்கு கண்ணை கொடுத்து நல்ல காதை கொடுத்து நல்ல நாவை கொடுத்து நல்ல கைகாலை கொடுத்துருக்கானே நம்ம நடந்து போறதுக்கு. அதனால கடவுளுக்கு நன்றி செலுத்துவோன்னு ஒரு மனிதன் பெருமைப்பட்டுக்கிட்டே போகணும். அஞ்சலியில மாமா மயக்கமும் கலக்கமும் கலந்திருக்கிறதா இந்த வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு அதிக
முதல் கோணலே முற்றிலும் கோணல்னு சொன்னாங்க. ஆனா முதல்ல வந்தவரே ரொம்ப விஷயமா பண்ணியிருக்காரு. அதனால அவரிடத்துல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு அலசு அப்படி அலசி பார்ப்போம். நம்ம மனசுக்கு தாங்க வராங்கிறதையும் பார்ப்போம். அவ்வளவுதான் புதுமை இருந்தாதான் அந்த சங்கரதாஸ் சுவாமிக்கு துரோகம் பாடல் போராடியாக கதையை கொஞ்சம் கேளுங்கண்ணே. நாரதர் முத்தப்பா கேளுங்கண்ணே கேளுங்கண்ணே கதையை கொஞ்சம் கேளுங்கண்ணே. நாரதர் முத்தப்பா கதையை கொஞ்சம் கேளுங்கண்ணே 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 கதையை கொஞ்சம் கேளுங்கண்ணே. நாரதர் முத்தப்பா கதையத்தான் கேளுங்கண்ணே. பாராள யாரால வந்தது உள்ள சொல்லு உள்ள யாரால வந்தது உள்ள சாமி வரட்டும் பாப்போம். சாமி வணக்கம். வாங்க. நீங்க யாரு? சரி சாமி. மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரா? மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரு? மண்டை மேல கொண்ட போடாம வேற என்ன உங்க நடுவுட்ல வந்து கொண்ட போடுவாங்க? நடுவுட்ல கொண்ட ஓட்டம் நான் சொன்னேன். இந்த கொண்டைக்கு பேரே நடுவுட்டு கொண்டைன்னு பேரையா? ஏன் நடுவுட்டு கொண்டை? மேல் உலகம் ஏழுங்கிறது மே வீடு, கீழ் உலகம் ஏழுங்கிறது கீ வீடு, நம்ம நிக்கிறது பூலோகங்கிறது நடு வீடு. சரி, நடுவீட்டுல கொண்ட போட்டுருக்க அந்த கொண்டைக்கு பேர் என்ன தெரியுமா? சரிகக்கணம், கிரிகக்கணம், யோகக்கணம், ஞானக்கணம், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணிங்கிறது இலக்கணம். அந்த இலக்கணம்னா என்ன அப்படிங்கறத தலக்கணத்தை நடக்கி ஞானமார்க்கமாக சொல்லக்கூடிய ஞான கொண்டைன்னு இந்த கொண்டைக்கு பேரு பேரு. அந்த நாட்டுல போடுறீங்க அதுக்கு பேர் கோண கொண்டை வேறு. அதனால ஞான கொண்டைய கோண கொண்டை நினைச்சீங்களா? கீரமுண்டை அது சரி, அது சரி. அதனால நீங்க கொண்டைய பத்தி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆக சாமியார்னு கேட்டீங்க. சாமியார்ல பல வகை சாமியை பார்த்திருக்கீங்க. எந்த சாமியை பார்த்திருக்கீங்க? சொம்ப களவாண்ட சாமி, கூட்டிட்டு ஓடின சாமி, வாங்கின கடனை கொடுக்காத சாமி, பொம்பளையில ஆசனம் வச்சு சக்க போடு ஓடக்கூடிய சாமியார்லாம் பார்த்திருக்கீங்க. ஆனா நீங்க யாரு என்ன விதம்? ஆக நல்லவங்க இது வரைக்கும் நீங்க பார்த்ததே கிடையாது. நல்லவங்க பார்த்திருக்கீங்க ஒரு சில பேரு, ஆனா இப்ப தென்படுறது இல்லை. ஆக சாமியில பல வகை சாமி உண்டு. ஏன்னு கேட்டா உலகத்துல வாங்கின கடனை கொடுக்க முடியாம கடன் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொன்னானே. அதனால வாங்கின கடனை கொடுக்க முடியாம அதனால வந்து காவி வெட்டியை கட்டிக்கிட்டு சாமியார போறவனும் உலகத்துல உண்டு. அதே சமயத்துல பார்க்க போனோம்னா புல்லரிடம் போய் பொருள்தனக்கு வேணும் என்று பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி பல்ல மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள்தனக்கு தாராயோன்னு கேட்டானே. பொருளை வாங்குறதுக்காக சாமியார் வேஷம் போடுறவனும் உலகத்துல உண்டு. அதே சமயத்துல பார்க்க போனோம்னா இட்டடி நோவை எடுத்தடி கொப்பளிக்குங்கிற மாதிரி பெண்ணு மேல காமத்துல ஆசைப்பட்டு எத்தனை பேர் நட்ட குழி, எத்தனை பேர் தொட்ட கொண்டு, எத்தனை பேர் பற்றி எழுத்துட்ட விதல் நித்த நித்தம் உயடா புவியன் மாதரை விட்டு உயடா உயிர்னு சொன்னானே. அது மாதிரி பொம்பளை மேல ஆசைப்பட்டு சாமியார போறவனும் உண்டு. இப்படி பார்க்க போறோம்னா நல்ல சாமியை நீங்க பாருங்க, கெட்ட சாமியை பார்க்காதீங்க. மூங்கில விழுந்திருந்தான் முக்கன் சாமி, முதிய கடல் போய் கொடுத்தான் முகுந்த சாமி, தாங்கமன பகுட்டுரைத்தான் தலைநார் சாமி, தரவரையில் உழன்று நின்றான் தகப்பன் சுவாமி, வாங்கி உன்ன வழிகாத்தான் வயிற்று சாமி, வானருக்கு உதவுகிறோம் மற்றொரு சாமி, ஓங்கிய மலையில உன்னப்ப சாமி, அவனுக்கு உதவியோனோ வேங்கட சாமி, இத்தனை வகை சாமி இருக்கையில நீங்க மற்ற வகை சாமியை பத்தி பேசியிருக்கீங்க. பேசலாமா?
திங்கக்கிழமை திருப்பவனத்துக்கு போனா மாட்டு சாணி மாட்டு. அதே சமயத்துல பார்க்க போனோம்னா இந்த இடத்துல சாமியாருன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, சாமியாரு. சாமியாரு எந்த ஊரு? எந்த அழகா இருக்கு முகப்பூர். ஆமா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா சோறு, குளிர்ச்சிக்கு சாப்பிடுறீங்களா மோரு, மெஞ்ஞான பாதைக்கு லேறு, சுத்த வேதாந்த வெட்ட வழிங்கனை தேரு, அஞ்ஞான மார்க்கத்தை தூரு, உன்னை அண்டினோர் ஆனந்த வழி கூறு, அப்படி கூறிட்டா பவனி வரனா நல்ல ஒரு தேரு, என்ன நீங்கள பூவோட சேர்ந்த நாறு, அழகா இருக்கு உங்களுக்கு முகக்கூறு, என்னைக்கு வாழணும் ஆயுசு 100. சாமி யாருன்னு கேட்கக்கூடிய நீங்க யாரு தம்பி? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். அண்ணே நீங்க யாருண்ணே? யார் அண்ணே? யார் தம்பி? நீங்க எனக்கு தம்பியா இருக்கக்கூடாதா? ஏன் நீங்க எனக்கு அண்ணனா இருக்கக்கூடாதா? அண்ணனா இருந்தோம்னா என்ன கூட பிறந்த குடலா இருந்து போச்சு. என்ன உங்க அண்ணன்? என்ன கூட பிறந்த சிறுங்குடல இருந்து போகுது? என்ன தும்பி? தம்பின்னு சொன்னா காரணத்தோட சொன்னையா? அண்ணன் சொன்னா காரணத்தோட நான் சொன்னேன். எதனால அண்ணன் சொன்னீங்க? எதற்காக தம்பின்னு சொன்னீங்க? தம்பிங்கிறதுக்கு விளக்கம் இருக்கு, அண்ணன் சொன்னதுக்கு விளக்கம் உண்டு. அண்ணங்கிறதுக்கு என்ன விளக்கம்? தம்பின்றதுக்கு என்ன விளக்கம்? நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. ஏன் நீங்க முதல்ல சொல்லக்கூடாதா? ஏன் நீங்க முதல்ல சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க முதல்ல சொன்னா என்ன கொண்ட முதல்ல குறைய போகுது? ஏன் நீங்க என்ன முதல்ல சொன்னா நீங்க என்ன கொடுத்த முதல்ல குறைஞ்சு போக போகுது? ஆக நானே முதல்ல சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆமா, அதான் பெரிய மனுஷன் தான் சின்ன புள்ள தான். சின்ன புள்ள தான் பெரிய மனுஷன் அந்த விளைந்த நெற்கதிர்கள் என்ன செய்யும் அப்படின்னா வயல்ல குனிஞ்சு போய் பணிவா கிடக்கும். இந்த ஒண்ணு விழாத பதர் தான் நின்னுக்கிட்டு காத்துல நின்னுக்கிட்டு நட்டமா ஆடிக்கிட்டு தெரியும். ஆனா அதுக்காக நான் பணிவா வர்றதுனால தவறே கிடையாது. உங்களை தம்பின்னு சொன்னா எதுக்காக சொன்ன தெரியுமா? உலகத்துல கூட அண்ணனை விட தம்பிக்கு தான் மரியாதை உண்டு. அண்ணன் உதடு ஒட்டாது, தம்பின்னா அன்னைக்கு உலகம் உதடு ஒட்டும். அறிஞர் அண்ணாவே என்ன தெரியுமா, அத்தனை பேருமே தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னு கேட்டா இவர் தான் எல்லாத்துக்கும் அண்ணா. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல தம்பின்னு உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அண்ணனை விட தம்பிக்கு மரியாதை உண்டு. முன்னால முளைக்கிற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு வலிமை அதிகம்னு சொன்னான். முன்னால பிறந்தவன் ராமன், பின்னால பிறந்தவன் தான் ராமன். பின்னால பிறந்த ராமன் என்ன செஞ்சாரு? முன்னால பிறந்த ராவணனை கொன்னான். முன்னால பிறந்தவன் கம்சன், பின்னால பிறந்தது கிருஷ்ணன். பின்னால பிறந்த கிருஷ்ணன் என்ன செஞ்சாரு? முன்னால பிறந்த கம்சனை கொன்னாரு. முன்னால பிறந்தவன் சூரபதுமன், பின்னால பிறந்தவர் தான் முருகன். பின்னால பிறந்த முருகன் என்ன செஞ்சாரு? முன்னால பிறந்த சூரபதுமனை கொன்னாரு. அது போல பின்னால பிறப்பவர்களுக்கு பெருமை உண்டு அப்படிங்கிறத கண்டு தமிழ் பண்டு அப்படிங்கிற முறையில விண்டு 4 பேர் பார்த்து உங்களை மண்டு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறத கண்டு இந்த இடத்துல தம்பின்னு சொன்னேன். அண்ணேன்னு இப்ப எதுக்கு சொன்னீங்க நீங்க? பேச்சென்றல் வாய்ச்சமர்த்த பேசி பேசி பின்னும் முன்னும் பாடமல் உதவி மீறி நீச்சென்று நினைப்பென்று ஏதுங்கானால் நிற்சுட்டர் என்ன கவிதை சாலங்கற்றி ஆச்சென்றதனாலே வருவதேது ஆத்தலைப்பு சித்த வைத்தவட சித்தன் முச்சென்ன செய்யுமட நிறையிற்றன்னு மோசமது போகாதே முக்கால் பாறை என்பதற்கிணங்க அருமையா பேசுறீங்க. விளைஞ்ச நெற்கதிர் என்னைக்கு வளைஞ்சு கொடுக்க பதராகப்பட்டது அப்படி காத்துல ஆடிக்கிட்டு இருக்கும். நீங்க பதருக்கும் சிறப்பு உண்டுங்க. பதராகப்பட்டது அது சும்மா பதரா நின்று ஆடிக்கிட்டு இருந்தாலும் அதை அறுத்து போய் என்ன செய்வாங்க? வைக்கோலாக மாட்டுக்கு கொடுப்பாங்க. மாட்டுக்கு கொடுத்தா அது சாணியா வெளியே தள்ளும். சாணியா வெளியே வந்த உடனே அதை எருராட்டியா வச்சு எரிப்பாங்க. அதுல இருந்து திருநீர் வருது. அந்த திருநீரத்தை நீயும் பூசுறேன் நானும் பூசுறேன். அதே சொல்ல போன அந்த சிவபெருமானே நெத்தியில விபூதி பட்டையா பூசிக்கிட்டு இருக்கான். பதருக்கும் சிறப்பு உண்டு. எல்லா பதருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு மாட்டாங்க. பதர்லையும் ஒரு சில பதரு நல்ல பதரா இருக்கும். ஆனா நல்லவரோடு சேரு, நல்லவரோடு இணங்கி பேசு, பேசாமலே இருந்து பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை பார்க்கும் போது நல்ல விதமான சாமியா இருக்க மண்டு அப்புறம் கண்டு நின்று அந்த இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க சாமி, ரொம்ப அருமையா பேசுறீங்க, உங்களை பார்த்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நல்லா பேசக்கூடிய சாமி. அதே ஊர் முழுவதும் ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கக்கூடிய சாமின்னு எனக்கு தெரியுது. ஆனா ஒண்ணு சில சாமியை ஆசனமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்க சாமியெல்லாம் இருக்கு. உங்களை பார்க்கும்போது நல்ல விதமான சாமியா இருக்கனால நீங்க யார் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆசிரமம் வைக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறதுக்கு பெண்கள் காரணமா இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் விட்டு சாமியாரை மட்டும் முடிச்சுக்கிட்டாரு. ஆமா, சாமியார்ட்ட போய் புள்ள வரம் கேட்டா அப்புறம் புள்ள வரத்தை கொடுக்க அவன் சொல்ல வர. அவனும் ஒரு மனிதன் தானே, அதை பத்தி தவறு கிடையாது. அழகான கருத்தை இப்ப நீங்க அழகா சொல்லிக்கிட்டே வந்தீங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த இந்த மாதிரி விளக்கம் கிடைச்சா அடுத்த வரத்தை நம்ம பேச முடியும். கண்டிப்பா. அதனாலதான் உங்கள்ட்ட அப்படி கொடுத்து பார்த்தேன். மண்டுன்னு சொன்னோன்னு நீங்க தவறா நினைக்கப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தாமரை கூட வளர்ந்து வளரக்கூடியதான் தவளை. ஆனா அந்த தவளை அந்த தாமரையில இருக்கக்கூடிய தேனை சாப்பிடாது. ஏன்னு கேட்டா கூடவே இருக்கும், அதனுடைய அருமை அதுக்கு தெரியாது. ஆனா காட்டுகள்ல இருக்கக்கூடிய வண்டுகள் என்ன செய்யும்னா அந்த மதுவாகப்பட்ட தேனாகப்பட்டதை சாப்பிடும். எங்கேயோ இருந்தாலும் அதனுடைய அருமை அதுக்கு தெரியும். அது மாதிரி கூட பழகி இருந்தாலும் எவ்வளவு பேர் இருப்பான் அவனுக்கு அருமை அது அவருடைய தன்னுடைய அருமை தெரியாது. எங்கேயோ இருப்பான் அவனுக்கு தான் இந்த அருமையாகப்பட்டது தெரியும். அதனாலதான் மண்டு அப்படின்னு சொன்னாக்கா மண்டூகம்னு அர்த்தம். தன் தாமரையுடன் பிறந்த தண்டே நுகரா மண்டூகம் வண்டே காணத்திரை இருந்து வந்தே கமலம் அது முன்னும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் உள்ளோர் நல்லோரை கண்டே கலித்தங்குறவாடி தம்மீர் கலப்பார் கற்றாரே. அதனாலதான் கற்றாரே கற்றார் காமுருவர்னு சொன்னான். அது மாதிரி திருநீர் அப்படி எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை நீங்க சொல்லணுங்கிறத எதிர்பார்த்து தான் இந்த இடத்துல சொன்னேன். ஏன்னு கேட்டா திருநீர், அதனாலதான் சுட்ட திரு நீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தூக்கமையில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டளக்கு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் 6 முகம் நிற்கும் முன்னமேனு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? மந்திரமாவது நீர், பானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர்,
துதிக்கப்படுவது நீர்னு திருஞான சம்பந்தரே ஒரு காலத்துல திருநீரை வச்சு கூன் பாண்டியன் என்ன சொல்லக்கூடியவனுக்கு யாருனாலையுமே சமண மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அந்த கூனை நிமித்த முடியல. ஆனா இந்த கவியை பாடித்தான், மந்திரமாவது நீருங்கிற இந்த பதிகத்தை பாடிதான் அந்த கூனை வந்து நிமித்தி காமிச்சாரு நின்றசோர் பாண்டியன் என்ன சொல்லக்கூடிய ஒரு மன்னனுக்கு. காரணம் என்ன அப்படி பார்க்க போனோம்னா, இந்த திருநீர் பூசுறது எத்தனை இடத்துல தெரியுங்களா? 18 இடத்துல பூசணும். உச்சியில பூசண, நெற்றியில பூசண, வலது புஜம், இடது புஜம், வலது முழங்கை, இடது முழங்கை, இப்படி பார்க்க போனோம்னா 18 இடத்துல இந்த திருநீர்ங்கிற பூசணம். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பத்தி கேட்டிய, என்னுடைய நாமதேயம் நாரதர். நீங்க யாரு? சாமி வணக்கம். உங்களை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டும். நீங்க தான் நாரதர். கொடுத்த என்கிட்ட கொடுத்தா வாங்க முடியாது, ரொம்ப சிரமம் தான். ஆமா, எப்ப கொடுத்தேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் அப்பத்தையும் கொடுத்தேன்னு சொல்லி கேட்கறேன்னு சொல்லிட்டு அதுக்காக கடன் வாங்கினவெல்லாம் ஜாவா முடியும். கடன் கொடுத்தவன் ஜாவணும். எப்ப கொடுப்பேன்னு ஒரு 15 செருப்பாச்சு தேய்ச்சி முடியும். வாங்கும் போது இவன் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு போய் கேட்பான். ஒரு தடவை கும்பிட்டு வாங்கி கொடுத்துருவான். அப்புறம் கொடுத்தவன் வந்து இவன் அழுதுகிட்டு நிற்பான். ஆமா, அட வட்டி வேணாம் ஒண்ணு வேணாம், கொடுத்தையாவது கொடுயா அப்படின்னு. அப்படி அதனால சாமி உங்களை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். உங்க வேற தான் நாரதரா? ஆமா. உண்மையாலுமேவா? உண்மை. நான் போய் சொல்லிய பழக்கம் கிடையாது. அப்ப மேல சத்தியமா? சத்தியம். இதுக்கு போய் என் பேரு நாரதர்னா அப்புறம் எப்படி இருக்க முடியும்? உண்மையான நாரதரா இருந்தா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ். ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அதெல்லாம் உங்க நாட்டுல உள்ளது, எங்க நாட்டுல அதெல்லாம் கிடையாது. கிடையாது சாமி. நீங்க நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் போய் இங்க அதான் நாடுகள் தோறும் பாஷைகள் வேற என்ன. உங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க கேக்குறீங்க ரேஷன் கார்டு. ஒவ்வொரு நாடோ ஒரு இனம் மொழியோ நாடுகள் தோறும் பாஷைகள் வேற என்ன. அவன் தகுந்த மாதிரி தான் அவன் பேசுவேன். ஆமா, ரேஷன் கார்டு என்கிட்ட கேட்கலாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. இப்ப பயங்கரமா ஒருத்தன் வந்து வேகமா தட்டி பின்னிக்கிட்டு இருக்கேன். அந்த தட்டி பின்றவன்ட்ட போய் கேளுங்களே, அண்ணே நம்ம ஊர்ல எப்படி மழைன்னு கேளுங்களே. உடனே அவன் பாசையில தான் அவன் சொல்லுவான், அடட மழையா பின்னி எடுத்து குடிச்சுனே. ஏன்னா இவன் பின்னிக்கிட்டுல இருக்கான் தட்டிய. இவன் இப்படி சொல்லுவான். துணியை வேகமா வெளுத்துக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் துவச்சுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் கேளுங்க, அண்ணே நம்ம ஊர்ல மழை எப்படின்னு அப்படின்னு. அடாடா வெளுத்து வாங்கி குடிச்சுனே. அவன் பாசையில அவன் சொல்லுவான். அதே நேரத்துல பார்க்க போனோம்னா வட்டிக்கு கொடுக்குறான்ல, அவன்கிட்ட போய் கேளுங்க. வட்டி கொடுத்தவன்ட்ட போய் ஏன்னா நம்ம ஊர்ல எப்படின்னு மழை அப்படின்னா இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கொடுத்து வாங்கி பிடிச்சுங்க. கொடுத்து வாங்குறானா? கொடுத்து வாங்கி பிடிச்சல அப்படின்னா. இதே பால் வியாபாரம் பண்றவன்ட்ட போய் நீங்க கேளுங்க. பால் வியாபாரம் பண்றவன்ட்ட போய் அண்ணே நம்ம ஊர்ல மழை பெஞ்சுச்சான்னு. தண்ணியா ஊத்திருச்சுன்னு. ஏன் நம்பர் தண்ணியை ஊத்தி தானே இங்க வியாபாரமே பண்றாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தர் பாசை அவரவர்கள் பேசக்கூடியது. என் பேரு நாரதர். என்னுடைய பேர் எதுவும் கேட்கணுமா? அப்பா பேரு பிரமதேவன். அம்மா பேரு கலைவாணி. களவாணி மைனா? களவாணி. ஆமா, மனுஷனா பிறக்கிறவன் பூரா களவாடத்தான் பெரிய ஆள். களவாட போனாலும் அறிவு தேவை தெரியுங்களா? களவாட போனாலும் அறிவு தேவை. எப்படி சாமி? ஒரு வீட்டுக்கு 4 பேர் களவாடுறதுக்காக திருடுறதுக்கு போயிருக்காங்க. சரி, ஒருத்தன் போய் என்ன பண்ணிருக்கான்னா அங்க உள்ள பணம் வாங்கலாம் திருடி இருக்கான் ஒருத்தன். இன்னும் ஒருத்தன் என்ன பண்றான்னா அங்க உள்ள பாத்திரம் பண்டம் எல்லாம் திருட ஆரம்பிச்சுட்டான். இன்னும் ஒருத்தன் என்ன பண்ணான்னா நகை வகையெல்லாம் திருட ஆரம்பிச்சுட்டான். இவங்க ஒன்னொன்னையும் திருடுனாங்க இல்ல. அதுல இன்னும் ஒருத்தன் போனவன் முட்டா போய் என்ன செஞ்சிருக்கான், அந்த வீட்டுல இருட்டுக்குள்ள கிடந்த அம்மிக்கல்ல போய் நகட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அம்மிக்கல்ல நகட்டினவன் சும்மா இருக்கக்கூடாது, அதை தூக்க முடியலைன்னு சொல்லி வீட்டுக்காரனை போய் எழுப்பியிருக்கான். தூக்கிட்டு இருந்தவன் என்ன எந்திரிச்சு இதை கொஞ்சம் என் தலையில தூக்கி வைங்க அப்படின்னா. அது மாதிரி திருடவோ களவாட போனாலும் அவனுக்கு அறிவு தேவை இல்லையா? கண்டிப்பா தேவை சார். ஆமா, அதனால உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா வேற உங்க அப்பா வந்து எனக்கு தெரியுமான்னு கேக்குறீங்களா? இல்ல தெரியுமான்னு கேட்கலாமா? அதான் உங்க அப்பாவை எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்க வாய் மூலமா சொன்னாதான் அது நல்லா இருக்கு. ஆமாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா வெளி மூலம்லாம் சொல்ல உங்களை சந்திச்சதுல நான் என்ன பெருமை அடைகிறேன். வெளி மூலம் ஆதி மூலம்லாம் அது வேற. உங்களை சந்திச்சதுல என்ன பெருமை அடைகிறேன்னா, நாரதர் இடத்துல இப்படித்தான் பேசணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. ஒரு சில பேர் விவகாரம் பண்ணி உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமா, அது தவறான கருத்து. அதே சமயத்துல பார்க்க போனோம்னா அசிங்கமான வார்த்தைகளையும் அநாகரிகமான வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தி தான் சிரிக்க வைக்கணும் ஒரு சில பேர் செய்வாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு நாரதர் இடத்துல நாகரிகமா இப்படித்தான் பேசணுங்கிற முறையோட பேசி மக்களையும் சிரிக்க வச்சு சிந்திக்கிற மாதிரி வார்த்தைகளையும் கொடுத்தீங்க பத்தியலா. அதனாலதான் அப்பனுக்கு பிள்ளை நீங்க தப்பாம பிறந்திருக்கீங்க. நீங்க வந்து எந்த கெட்ட வழக்கமும் இல்லாம உங்களை கொண்டாந்துருக்காருன்னா அதான் பெரிய விஷயம் இந்த உலகத்துல. ஏன்னா அதே சமயத்துல இந்த வாழ்த்த வயது இல்லை என்றாலும் நான் போட்டிருக்கக்கூடிய வேடம் அப்படி. அதனால இந்த மக்களுடைய செல்வாக்கும் இந்த கடவுளுடைய அருளும் என்னைக்கும் பெற்று இதே போல செல்வாக்கோட என்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு மனமாற ஆசீர்வாதம் தர்றேன். உங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய சித்தம். ஆக உங்களுடைய தந்தையினுடைய பெயர் நம்பியா, தாயினுடைய பெயர் நங்கை மோகினி. உங்க பேரு? என் பேரு அழகு சுந்தரம். அழகு சுந்தரம். கர்ப்பமா இருக்க பொம்பளை எல்லாம் என் முஞ்சில வச்சம் வைக்கணும். அப்பதான் என்னைய மாதிரி அழகா போடணும். அது நிறைய பேசுற இன்னைக்கு நேரம் கிடையாது. அதனால அவங்க சந்திக்கணுன்ற காட்டி முடிக்கிறேன். இருக்கட்டும். ஏன்னு கேட்டா
நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய நம்ம வர வேண்டியது இருக்கு. சந்திப்போம். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேரு? 1-2 பேர் உள்ள இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகளா? சடச்சடம் சத்தம் கேட்டுருக்குமே. சடச்சடம் சத்தம் கேட்குது. இல்ல பாவம் பொம்பளை பிள்ளைய தானே. 1-2 பேர் உள்ள இருந்துகிட்டு இருக்காங்கல்ல, நீ பக்கத்துல உட்காந்து பார்க்க வேண்டிய, நீ ஏன் வெளியே இருக்க? வெளியே இருக்கிறேன் 2 நாளா. இல்லங்க, வெளியே இருந்து காவல் பாக்குறீங்க நீங்க? வேற ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சி மேல இருக்கு. சரி, அதுக்கு கீழே இன்னொரு பிள்ளை இருக்கு. சரி, அதுக்கு கீழே இருந்து நான் பாக்குறேன். எதை பாக்குறீங்க? எதுவும் பறவை வருதா? பறவை வருதா? நல்ல தொழில். ஆனா அப்பப்ப என்னமோ மலைத்தூரல் மாதிரி வந்து விழுது. அப்படியா? அதுக்கு ஒரு ஏற்பாடு நான் சொல்றேன். ஆக சந்தோஷம். இருக்கக்கூடிய பெண்களுடைய பேரு வள்ளி, இன்னொன்னு புள்ளி. வள்ளிங்கிறது உங்களுக்கு தங்கச்சி. ஆமா. கிள்ளி வேற யாரு? தோதுமாது. உனக்கு ஒரு தோதுமாது. உண்மை நீங்க வேற. குப்பையில இருக்கிற கொட்டாச்சி ஒரு குச்சியை கொடுத்துக்கிட்டு எனக்கு இருக்க கூடாது. நியாயமான வார்த்தை. கொட்டாங்குச்சியில குச்சி மாட்டிருச்சுன்னா அதுக்கு பேர் அகப்பைன்னு பேரு. உணவு பரிமாறுறதுக்கு பயன்படும். ஆமா, ஒரு குச்சி மாட்டினா நல்லா இருக்கும். இப்ப நீங்க எத்தனாவது குச்சியா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? சரியா தெரியலங்க. அப்படியா? ஆனா ஒண்ணு எனக்கு தெரியலையோ, அணைச்சு விடுறோம்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அணைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால எவன் நினைக்கிறாங்க யாருக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த எண்ணமே வேண்டாம், கவலையே படாதீங்க. நல்லா இருக்கானு ஏன்னு கேட்டா வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் பள்ளியும் வர சொல்லுங்க. இருந்துச்சு, ஆளாளுக்கு அடிச்சு சப்பட்டி ஆகிட்டாங்க. கருகி போச்சு. 2000 உலகமாகி இந்த உலகம் தெரிஞ்சதாரானா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது எது? நல்ல நாளையில உன் மூஞ்சிய பார்த்தா பயப்படவே இத வேற போட்டு பயமுறுத்தாத நீனு. நம்ம இடத்துல சுனாமி வந்திருக்கு. சுனாமியா? சுவாமி வந்ததெல்லாம் போதையா? சுவாமி நாரத மகரிஷி வந்திருக்காங்க. சரி வந்திருக்கேன்னா அம்மாவை கூட்டி எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்படியா? அப்ப